இப்ப நாங்க இதுல 32வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்க்க போறோம். நல்ல அவதானிங்கோ. இது ஒரு கடினமான கேள்விகளே அல்ல. ஏனென்றா இதுவரையில பார்த்த கேள்விகள்ல கூடி கடினமான கேள்வி என்று நினைத்தது இலகுவாக பின்பற்றுகின்ற போது அது கடினம் இல்லை என்றதை நீங்க கண்டுகொள்வீர்கள். மாணவர் குழு ஒன்றின் தலைவியாக அக்குழுவில் மோகனா தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்ப இங்க ஒரு மாணவர் குழு பற்றி தான் சொல்லப்படுது. குழு என்றா குரூப். அந்த குரூப்ல இருக்கிறதுல மோகனா எனும் மாணவி தலைவியாக தெரிவு செய்யப்படுகின்றாள். மோகனா அந்த குரூப்ல தலைவியாக இருக்கிறாள். அப்ப அவள் ஒரு பெண். ஏனென்றால் இங்க கேள்வியில ஆண் பெண் தான் கேட்கப்படுகிறது. எஞ்சிய மாணவர்களில் ஓர் உப தலைவியும் ஓர் உப தலைவனும். இங்க ஓர் என்ற சொல் ஒரு என்பதை குறிப்பது உயிரெழுத்துக்கு முன்னால வாரவடியா. இது ஊனாக்கு முன்னுக்கு வாரவடியா ஓர் என்று சொல்லப்படுகின்றது. வேற உயிர்மை எழுத்துக்கு முன்னுக்கு வந்தால் அது ஒரு என்று வரும். இது உங்களை தெரிந்திருக்க வரும். ஓர் உப தலைவியும் ஓர் உப தலைவனும் தெரிந்தெடுக்கப்பட்ட படத்தக்க விதங்களின் எண்ணிக்கை 6. அப்ப அந்த குழுவிலே எத்தனை பேர் இருக்கிறோம் தெரியாது. ஒரு பெண் இருக்கிறது மட்டும்தான் இப்ப எங்களுக்கு நிச்சயமானது. மற்ற அந்த குழுவிலே உள்ள ஆக்களை கொண்டு ஒரு உபதலைவியையும் ஒரு உபதலைவனும் தேர்ந்தெடுக்கப்படத்தக்க விதங்களின் எண்ணிக்கை 6 விதங்கள்ல எடுக்கலாம். 6 வித்தியாசமான முறைகளிலே எடுக்கலாம். அதாவது அவர்களுக்கு ABCD என்ற பெயர்கள் இருக்கும் என்று நாங்கள் நினைப்போமாயிருந்தால் அவர்கள 6 விதமாக 2 எழுத்துக்களை சேர்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப நாங்க இந்த விடைகளை கொண்டு பார்ப்போம். முதலாவது, இங்கே அக்குழுவில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் முறையே என்று கேட்கப்படப்பட்டால் முதலாவது பெண்ணினவும் 2வது ஆணினவும் கருதுவோமாயிருந்தால் நாங்க ஒவ்வொரு விடையாக பார்ப்போம். முதலாவது விடைக்கு பொருந்துதான் பார்ப்போம். அதாவது அந்த மிகுதியுள்ள குழுவில உள்ள பிள்ளைகளை கொண்டு 6 விதங்கள்ல தெரிவு செய்யலாம். ஆனா பிறகு கேள்வி என்ன? அக்குழுவில் உள்ள மொத்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு, ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்படுது. அப்ப நாங்க இந்த முதலாவது விடைக்கு தகவல் பொருந்துதான் பார்ப்போம். அப்ப 2 பெண்கள் இருக்கிறார்கள். 2 பெண்கள் முதலாவது விடை. 3 ஆண்கள் இருக்கிறார்கள். 3 ஆண்கள் அப்படியாக சேர்க்க முடியுதான்னு பார்ப்போம். அப்ப அவையிலே ஒரு உபதலைவனும் ஒரு உபதலைவியும் ஆக 6 விதங்கள்ல தெரிவு செய்யலாம். இப்ப இந்த பெண்ணோட இந்த ஆணை சேர்த்தால் ஒரு விதம், அடுத்த இந்த பெண்ணோட இந்த ஆணை சேர்த்தால் இது ஒரு விதம், இந்த பெண்ணோட இந்த ஆணை சேர்த்தால் இது ஒரு விதம். 3 விதங்கள்ல தெரிவு செய்யலாம். அதே போல அடுத்த பெண்ணோட இந்த ஆணை சேர்த்தால் ஒரு விதம், இந்த ஆணை சேர்த்தால் ஒரு விதம், இந்த ஆணை சேர்த்தால் ஒரு விதம். அப்ப 6 விதங்கள்ல தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அங்க சொல்லப்படுது மிச்சம் இருக்கிற மாணவ மாணவிகள் அந்த குழுவில உள்ளவையில ஒரு மாணவ தலைவியும் ஒரு மாணவ தலைவியும் 6 விதங்கள்ல தெரிவு செய்யலாம். அப்ப அந்த குழுவில உள்ள பிள்ளைகளின் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை முதலாவது, ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டு முதலாவது இந்த விடை வருகின்றது. இது பொருத்தமாகத்தான் இருக்குது. ஆனால் நீங்க கவனிக்க வேண்டியது என்னென்றால் அக்குழு என்பது போது அதுல மோகனாவும் அடங்குகிறார். அப்ப மோகனாவும் அந்த குழுவிலே ஒரு ஆள் தானே. அப்ப இந்த விடை தவறு. அப்ப எங்களுக்கு தெரியுது மோகனாவை சேர்த்து விட்டா இது 3. அப்ப இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கும். இப்ப உங்களுக்கு விடயம் நன்றாக புரிந்திருக்கும்.
இப்ப இந்த விடையை கருதினால் இதுல ஒரு ஆள் மோகனாம் என்றா ஒரு பிள்ளைதானே பொம்பளை பிள்ளை இருக்குது. அப்ப 4 ஆம்பளை பிள்ளை இருந்தால் அவ 4 தானே 2 பேர் சோடி சேர்க்க முடியும். அப்ப அது தவறு. அப்ப 3வது விடைதான் மிக பொருத்தமானது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. திரும்ப இது ஆங்கில எழுத்துல காட்டுறேன்னு. இப்ப ஏபி என்பது ABC என்று 3 பிள்ளைகளை எடுப்போம், பொம்பளை பிள்ளைகள். DEF என 3 ஆம்பளை பிள்ளைகளை எடுப்போம். முதலாவது ஏ என்கின்ற பிள்ளை மாணவி தலைவி என்று எடுத்துக்கொள்வோம், மோகனா. இப்ப இந்த பிசி 2 பெண்களும் இந்த ஆண்களோடு சேர்ந்து 6 விதங்கள்ல சேர்க்கலாம். அப்படி பி என்கின்ற பிள்ளைய இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி 3 பேர் சேர்க்க முடியும். அதே போல சி என்கின்ற பிள்ளைய இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி 3 குரூப் சேர்க்க முடியும். அப்ப இப்ப குழுவில உள்ளவர்கள் எத்தனை என்றால் 3 தான். அப்ப 3 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. சரி, இனி 33வது கேள்வியை விளக்கந்தாரன் கவனிங்கோ. 33வது கேள்வி ஒரு பந்திய வாசித்து புரிந்து கொள்றது. அப்ப பந்தியில உள்ள தகவல் தெளிவாக விளங்கினால் கேள்விக்கு விட ஈஸியாக இலகுவாக கொடுக்கலாம். சுழிக்காற்று பற்றிய செய்தியை, சுழிக்காற்று என்றால் கிட்டத்தட்ட புயல் காற்று, சூறாவளி காற்று என்று வைத்துக் கொள்ளுங்க. கேள்விப்பட்ட ஏராம், திரு ஏராம், அப்ப ஒரு பெற்றோர் அல்ல பெரியவர், தனது குடும்பம், அப்ப பெரியவர் தன்னுடைய குடும்பம் பொழுதுபோக்குக்காக சுற்றுலாவுக்கு கடற்கரை விடுமுறை இல்லத்துக்கு செல்வதற்கு பதிலாக அவர் ஏற்கனவே தந்த குடும்பத்தோடு விடுமுறை காலத்துல பொழுதுபோக்காக கடற்கரையில இருக்கின்ற விடுமுறை இல்லத்துக்கு செல்வதற்கு தீர்மானித்திருந்தார். அதுக்கு பதிலாக இப்ப இந்த சுழிக்காற்று ஏற்பட்டபடியால், புயல் காற்று ஏற்பட்டபடியால் அவருடைய திட்டத்தை மாற்றுகின்றார் என்பதுதான். அதற்கு பதிலாக செல்வதற்கு பதிலாக மலை நாட்டில் உள்ள அழகான புராதன அலங்கார கட்டடங்களை ரசிப்பதற்கும். அப்ப அவர் பார்த்தார், இந்த சுழிக்காற்று இருக்கிற நேரம் கடற்கரையில போனால் தங்களுக்கு ஆபத்து வந்து விடலாம், சில பல சுனாமி கூடி ஏற்படலாம், பூகம்பம் பூமி அதிர்ச்சி ஏற்படும் என்பதில் சுழிக்காற்றுல அலைகள் கூடுதலாக வந்தால் அந்த அலைகள் சுனாமி போல ஆபத்தை உண்டு பண்ணலாம் கடற்கரை பகுதியில. அப்ப அவர் அதாவது என்ன செய்தார், அதற்கு பதிலாக மலை நாடுகளுக்கு போவோம், அங்கு அழகான புராதான அழகான பழைய காலத்து கட்டடங்கள் இருக்குது. 2ஆம் முந்தின காலத்துல அரசர்கள் மலை பிரதேசங்கள்ல இருந்து அரசாட்சி செலுத்தினார்கள். அப்ப 2வது பாதுகாப்புக்காக. அப்ப இந்த புராதன கட்டிடங்கள், அலங்காரமான கட்டிடங்கள் இருக்கு, அதை போய் பார்ப்போம் என்று அவர் தீர்மானிக்கிறார். ரசிப்பதற்கும் அங்கு தங்கி இருக்கும் இடத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கும் தீர்மானித்தார். அங்க போனா அங்கதானே தங்க விடும். இப்ப முதல் கடற்கரையை பொறுத்து தான் தீர்மானித்திருந்தவன் இப்ப இந்த திட்டத்தை சுழிக்காற்று காரணமாக மாற்றி மலைப்பிரதேசத்தில போல் அழகான புராதன கட்டிடங்களை பார்ப்போம் என்று தீர்மானிக்கிறார். அது சிறிதளவில் விலை கூடியதாக இருக்கின்ற போதிலும், அதாவது அங்க தங்குற இடத்தை ஒதுக்குறதுல கொஞ்சம் காசு கூட, ஆனா குறுகிய கால அறிவித்தலுக்கான ஒதுக்கிக் கொள்ளல் அவருக்கு மிகவும் வசதியாக இருந்தது. ஆனாலும் அது கொஞ்சம் காசு கூடத்தான். அது கொஞ்ச நாள் அவர் இந்த திட்டத்தை மாற்றி குயிக்காக அந்த இடம் ஒதுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனா கடற்கரையை பொறுத்து நீண்ட நாளுக்கு முதலே ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்ப 2 வித்தியாசம் பண்ணப்படுகிறார். அப்ப இது நாங்கள் சொற்களை கொண்டு ஊகித்துக் கொள்ற விடயம். அப்ப இவர் மலைநாட்டுல இடம் ஒதுக்குறது கொஞ்சம் கெதியாக செய்யக்கூடிய இருக்கிறது, அவருக்கு வசதியாக இருந்தது. இந்த இப்பந்திக்கேற்ப பின்வரும் கூற்று மிகவும் சரியானது. இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்றால்,
மிகவும் சரியான என்ற சொல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். வினாக்கள்ல இருக்கின்ற சொற்களுக்குத்தான் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்ப பாருங்க, மலைநாட்டில் உள்ள கட்டடம் மிக பழமையானது ஆகையால் அதன் விலை கூடியது ஆகும். இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறா? பந்தியில அப்படி சொல்லப்பட்டிருக்கிறா? இல்லை. அப்ப நாங்கள் மிக சரியான என்று கருத முடியாது. மலைநாட்டில உள்ள கட்டடம் மிக புராதன என்ற அதுக்காக தங்கி இருக்கிற இடமும் புராதனம் என்று இருக்கா? முந்தின காலத்துல அரசர்கள் தங்கின கோட்டைகள் இருக்கலாம், அதெல்லாம் பழைய காலத்து கட்டடம். அப்ப புராதனமானது, அது புராதனமான தங்கி இருக்கிற இடம் புராதனம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கா. அப்ப இங்க அந்த அழகான காட்சிகள் தான் பழைய காலத்தான் புராதனமானது. அப்ப மலைநாட்டில் உள்ள கட்டடம் மிக பழமையானது என்பது நாங்க தீர்மானிக்க முடியாது. அடுத்தது, திரு ஜெயராம் பணக்காரராக அவர் குடும்பத்துடன் சுற்றுலாவை திட்டமிட்டுள்ளார் என்பதும் இங்க சொல்லப்பட்டிருக்கா? திரு ஜெயராம் பணக்காரன் ஆனபடியத்தான் சுற்றுலா போறார் என்று சொல்லப்படவில்லை. அப்ப அதையும் தீர்மானிக்க சரியாக கூற முடியாது. அப்ப மூன்றாவது, திரு ஜெயராம் சுழிக்காற்று காரணமாக சுற்றுலா திட்டத்தை மாற்றினர். அது பொருந்துகின்றது. ஏனென்றால் பொழுதுபோக்குக்காக சுற்றுலா கடற்கரை விடுதிக்கு செல்வதற்கு பதிலாக அதுக்கு பதிலாகத்தான் இதை செய்கிறார். அப்ப அவர் இந்த திட்டம் தான் சரியாக இருக்கு, இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கிறது. சுழிக்காட்சி ஏற்படுவதால தான் அவர் தனது திட்டத்தை மாற்றினார் என்பது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 34வது வினாவுக்கு விடை காண் விளக்கம் பார்ப்போம். கவனிங்கோ. ஒரு பாத்திரத்தில் கால் பங்குக்கு சீனியை இட்டதும் அவற்றின் நிறை 300 கிராம் ஆக்கியது. நாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப பாருங்க, இப்படியான ஒரு பாத்திரம் இருக்குது. அதுல காற்பங்கு இந்த அளவு தான் காவாசி. இந்த பங்குக்கு சீனிய போட்ட உடனே அது 300 கிராம் நிறையாக இருந்தது. 300 கிராம். அதனை முற்றாக சீனியினால் நிரப்பும் போதும் இது முழுவதும் சீனியால ரப்பின உடனே, முழுவதும் சீனி போட்ட உடனே அது 900 கிராமாக மாறிவிட்டது. அப்ப இப்ப எங்களுக்கு இந்த 3/4 பங்கு எவ்வளவு கிராம் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா முதல் 1/4 பங்கு தான் பாத்திரத்தோடு சேர்ந்து 300 கிராம் என்று இருந்தது. இப்ப அந்த 3/4 பங்க போட்ட பிறகுதான் 900 கிராம் ஆகுது. அப்ப 900 கிராமில இருந்து 300 கிராம கழிப்போமாக இருந்தால் 600 கிராம். 600 கிராம் இது இந்த 3/4 பங்கும். 600 கிராம் 3/4 பங்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? 600 கிராம 3ஆல வகுத்தால் 3/4 பங்கு தான், 4 பங்கு. 3ஆல வகுத்தால் 4 ஒரு பங்கு 200 கிராம் என்று தெரியுது. அப்ப ஏற்கனவே 1/4 பங்கு 200 கிராம், ஆனா 300 கிராம் என்று காட்டினபடியால் அந்த 300ல 200 கழித்தால் 100 கிராம் பாத்திரத்தின் நிறையாகத்தானே இருக்க வேண்டும். அப்ப இது கணிப்பு, இலகுவான கணிப்பு. அப்ப இதுக்கான விடை 100 கிராம் என்பது ஆகும். இப்ப மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்வீர்கள் என எதிர்பார்த்து கொண்டு நான் இப்ப அடுத்த வினாவுக்கும் விடை காண் விளக்கம் சொல்லித்தாரன். கவனிங்கோ. ஒரு பரிசுப்பொதி பின்வருமாறு 3 பொருட்கள் அடங்கத்தக்க தாகத்தை தயார் செய்யப்படுகின்றன. ஒரு பாடசாலையில பரிசளிப்பு விழாவுக்கு எல்லா மாணவர்களுக்கும் 3 பரிசுகள் வழங்குறதுக்கு தீர்மானித்தார்கள். ஆனா வாங்கின பொருட்கள் பல வகையாக இருக்கிறபடியால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு தனிக்கோட்டு கோப்பி கொடுப்பார்கள், அல்லாவிட்டால் சதுர கோட்டு கோப்பி கொடுப்பார்கள். அந்த பாசல்ல ஒன்று தனிக்கோடு
சிங்கிள் ரூல், தனி ரூல் இருக்கும், அல்லது சதுர ரூல் ஸ்கொயர், அப்படியான கொப்பி ரெண்டத்தான் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அல்லது ஒரு பேனை இருக்கும், அல்லது ஒரு பென்சில போடுவார்கள். ஒரு அடிமட்டம் இருக்கும், அல்லது ஒரு அழிப்பான் இருக்கும். ஏதோ ஒரு 3 வகையான பொருள் தான் இருக்கும். சில வேளை இது இருந்தா இதுவும் இருக்கலாம், அப்படி மாறுபட்டு இருக்கலாம். ஆனா ஒரே வகை பொருள் தண்டு இருக்காது என்பதை கவனத்துல கொள்ளவும். அதாவது அபியாச கொப்பி தண்டு ஒரு பாசல்ல இருக்காது, ஒன்றுதான் இருக்கும். எழுது கருவி தண்டு ஒரு பாசல்ல இருக்காது, ஒன்றுதான் இருக்கும். ஏதாவது ஒரு எழுது கருவி. மற்றது அழிப்பான் அல்லது அடிபட்டம் என்கின்ற உபகரணம் தண்டு 3 இருக்காது, ஏதாவது ஒன்றுதான் இருக்கும் என்பதை கருத்துல கொண்டு, இப்ப கேள்வி என்ன, இதற்கேற்ப ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுமாறு எத்தனை விதங்களில் பரிசு பொதியை தயார் செய்யலாம்? அதாவது அதிகபட்சம் என்று இங்க கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் அதை கேளாமலேயே கேட்கிறார்கள். இதற்கேற்ப ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுமாறு எத்தனை விதங்களில் அதிகபட்சம் பரிசு பொதியை தயார் செய்யலாம் என்று கேட்டிருந்தால் அந்த பிள்ளை மிக கவனமாக விடையளிக்கிறதுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். பரவாயில்லை, இதுவும் அதிகபட்சம் என்று தானே கேட்கப்படுகிறது. எத்தனை விதங்களில் எவ்வளவு கூடவோ அவ்வளவுத்தான் எழுதும். அப்ப இந்த விடையில இங்க பாருங்க, இது எத்தனை விதத்தில தயார் செய்யலாம் என்பதற்கு நான் உங்களுக்கு தகவல் தாரன். இப்ப ஒரு விதம் இப்படி 3ஐயும் கொடுக்கிறது ஒரு விதம், அல்லது இந்த 3ஐயும் கொடுப்பது இன்னொரு விதம், சதுரக்கோட்டத்தை கொடுப்பது இது இன்னொரு விதம். அதாவது ஒரு விதம் தனிக்கோட்டு கொப்பி, ஒரு பேனை, ஒரு அடிமட்டம், அல்லது சதுரக்கோட்டு கொப்பி, ஒரு பென்சில், ஒரு அழிப்பான். அப்படி இல்லாமல் அதாவது இது ஒரு தகவல், இப்படி ஒரு பாசலை கொடுக்கலாம் அல்லது இப்படி ஒரு பாசலை கொடுக்கலாம் என்பது ஒரு தகவல். அது 2 வகையில பரிசு பொருளை கொடுக்கலாம். அப்ப அடுத்ததாக இதுல தனிக்கொப்பியோட தனிரூல் கொப்பியோட இது 2ஐயும் சேர்த்தால் ஒரு வகையில கொடுக்கலாம். அப்ப அது 2 வகை. அதாவது தனிரூல் கொப்பியோட ஒரு பென்சிலை கொடுக்கலாம், ஒரு அழிப்பான கொடுக்கலாம். அப்ப அது ஒரு வகை. அடுத்தது இந்த புத்தகத்தோட இந்த வகையிலையும் கொடுக்கலாம் தண்டு. அப்ப அது ஒரு வகை. அப்ப ஏற்கனவே 2 வகை, இப்ப 2 வகை ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த பேனையோட இந்த 2 பொருளையும் கொடுக்கலாம், அல்லது இந்த பென்சிலோட இந்த 2 பொருளையும் கொடுக்கலாம். அப்ப 2 வகை. ஏற்கனவே 3 சேர்ந்ததை கொடுத்தாச்சு. அப்ப மொத்தம் 6 வகை என்பது தவறு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப உங்களை குதர்க்கமாகத்தான் நான் விளக்கம் தாரன். ஏன் அப்படி என்றால் நீங்க 6 என்ற விடையை தெரிவு செய்வீர்கள் என எதிர்பார்த்து. அப்ப இப்ப பாருங்க, முதல்ல ஒரு வகை இது 3ஐயும் கொடுக்கிறது, அடுத்த வகை இந்த 3ஐயும் கொடுக்கிறது, அடுத்தது இந்த தனிக்கோடோட இந்த 2ஐயும் கொடுக்கலாம் ஒரு வகை, இந்த 2ஐயும் தனிக்கோடையும் கொடுக்கலாம் ஒரு வகை, இந்த சதுரக்கோட்டோட இந்த 2ஐயும் கொடுக்கலாம் ஒரு வகை. அப்ப 2 வகை. அப்ப முதல்ல தனித்தனியா கொடுத்தது 2 வகை, அடுத்தது இதுல ஒன்றோடு அடுத்த 2 சேர்த்து கொடுக்கிறது 2 வகை. அப்ப நாங்க இப்ப 4 வகை பார்த்து விட்டோம். இனி அதே போல இந்த பேனையோட இங்க 2 கொடுக்கிறது 2 வகை, இந்த பென்சிலோட இந்த 2 கொடுக்கிறது 2 வகை. அதே போல அடிமட்டத்தோட இந்த 2 கொடுக்கிறது ஒரு வகை, அழிப்பானோடு இந்த 2 கொடுக்கிறது ஒரு வகை. அப்ப மொத்தம் 8 வகைகள், அதிகபட்சம் என்று 8 வகைதான் விடையாக தெரிவு செய்யக்கூடியது. அதாவது இதை நீங்க சரியான முறையில சிந்தித்து அடைய வேண்டும். பரவாயில்ல, நாளைய வகுப்புல இது மீள உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு இருந்தா ஒரே தடவையில விளங்காத பட்சத்துல கொஞ்ச நேர அவகாசம் எடுத்து
விளக்கம் தருவது உகந்ததாக இருக்கும்.